நீங்க ஒரு தாய். உங்க பொண்ணுக்கு 10 வயசு ஆயிடுச்சு. வளர்ந்துட்டு வரான்னு கவலையா இருக்கா? இல்ல நீங்க ஒரு சின்ன பொண்ணா? உங்க காதுகள்ல நிறைய வித்தியாசமான விஷயங்கள் உங்க ஸ்கூல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மூலமா பிறப்பு உறுப்புல ஒவ்வொரு மாசமும் ரத்தப்போக்க பத்தி நீங்க கேள்விப்படுறீங்களா? எஸ், அதுக்கு பேரு மெனார்கி. அதாவது உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முதல் தடவை ஆரம்பமாகுது. சோ ஒன்ஸ் உங்களுக்கு மெனார்கி ஆரம்பிச்சிடுச்சுன்னா என்ன செய்யணும்னு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பொதுவா இந்த கர்ப்பப்பையில இருந்து ரத்தப்போக்கு வர ஒவ்வொரு மாசமும் சுழற்சி முறையில ஏற்படலாம். இந்த சுழற்சி முறையை தான் நாங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்றோம். பட் பல பெண்களுக்கு முதல் 3ல இருந்து 4 இல்ல 6ல இருந்து 8 வருஷங்களுக்கு இது ஒவ்வொரு மாசமும் ஏற்படுறதில்ல. இத பொறுத்த வரைக்கும் 45 நாளைக்கு ஒரு தடவையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ கூட ஏற்படலாம். அத பத்தி கவலைப்படாதீங்க. ஸ்கூலுக்கு கொண்டு போற கிட்ல ஒரு சானிட்டரி நாப்கினை வச்சுக்கோங்க. அதனால எப்ப வருங்கிற பயத்தை நீங்க தவிர்க்கலாம். அதை விட முக்கியமா, உங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமா இருந்தா உங்க அம்மா கிட்ட கண்டிப்பா நீங்க பேசியே ஆகணும். இந்த ரத்தப்போக்குனா என்ன? எப்ப உங்க சானிட்டரி நாப்கின் ஃபுல் ஆயிடுதோ, அதுவும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்த வேண்டிய கட்டாயம் வந்தாலும், நீங்க பெரிய ரத்த கட்டிகளையோ ரத்த திசுக்களையோ வெளியே வரத பார்த்தா, இல்ல ரத்தப்போக்கோ ரத்தக்கரையோ ஒரு 7-8 நாட்களுக்கு மேல இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் வெக்கப்படாம உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. அண்ட் ஒரு பேரண்டா உங்க குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியது ரொம்ப அவசியம்.